Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Rabbi zidni ilman nafi'a wa amalan mutaqabbalan wa rizqan tayyiba. Alhamdulillah. நம்ம முதாஃப் இலைஹி அதை பற்றி சொல்லக்கூடிய சாப்டரான இலாஃபத் லெசன் கடந்த 2 வீடியோவாக நமக்கு நஹூல போய்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த வீடியோ இலாஃபத்தான முலாஃப் இலைஹியுடைய தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் இது ஃபைனல் முலாஃப் இலைஹியுடைய ஃபைனல் வீடியோவாக உங்களுக்கு இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம்? ஒரு முதாஃப் இலைஹி எப்படிலாம் இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம் இல்லையா? மேலும் முலாஃப் ஆனது எப்படி இருமையாக இருந்தால் எப்படி இருக்கும், முலாஃப் இலைஹி இருமையாக இருந்தால் எப்படி இருக்கும், பன்மையாக இருந்தால் எப்படி இருக்கும்ன்றத லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் அதை கண்டினியூ பண்ணி முலாஃப் ஆனது எப்படிலாம் வரும், ஒரு முலாஃப் எப்படிப்பட்ட வார்த்தைகளில் எந்த சட்டத்துக்கு கீழெல்லாம் ஒரு முலாஃப் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஜஸ்ட் பார்த்துட்டு நம்ம முலாஃப் இலைஹியோட சாப்டருக்குள்ளே நம்ம என்ட்ராக போகிறோம். ஸோ ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் முலாஃப் இலைஹியை பற்றி உங்களுக்கு கடந்த 2 வீடியோவாக கொடுத்துட்ருக்கேன். அது எல்லாமே முலாஃப் இலைஹியுடைய பேசிக் அண்டர்ஸ்டாண்ட். இலாஃபத் லெசனில் இருக்கக்கூடிய முதாஃப் இலைஹியோட பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் அதை தொடர்ந்து நான் அது கொடுத்துட்டு அந்த சாப்டரோடைய ஸ்டார்டிங் அதோடைய டைப்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம சேர்த்து பார்த்துட முடியும் இன்ஷா அல்லாஹ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது முலாஃப் இருமையாக இருந்தால் எப்படி இருக்கும், பன்மையாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ முலாஃபுடைய வார்த்தைகள் எப்படிலாம் இருக்கலாம்? ஜென்ரலாக ஒரு ரசூலுல்லாஹி அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? ரசூலுங்கிறது ஒரு சாதாரண ஒரு மோரபான இஸ்மு. மோரபான இஸ்முனா என்ன, மபனியான இஸ்முனா என்ன உங்களுக்கு தெரியும். ஹரக்கத் மாறக்கூடியது மோரபான இஸ்மு, ஹரக்கத்து சேஞ்சே ஆகாதது மபனியான இஸ்மு. அதை எப்போவுமே உங்கள் மனசில் பதிய வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் என்னென்ன சாப்டர்ஸில் நடத்துனனோ எல்லாமே உங்களுக்கு ஆழப்பதிய உள்ளத்தில் இருக்கணும். அப்போ தான் நான் ஒவ்வொரு சாப்டர் நடத்தும் போதும் இடையில நான் நடத்தப்பட்ட சாப்டரை கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த புரிதல் இருக்கும். சரியா? அப்போ முலாஃப் ஒரு மோரபான இஸ்மா ஜென்ரலாக இருக்கும். ரசூலுல்லா அல்லாஹ்வுடைய தூதர், நமக்கு பொருள் புரியும். இதை தாண்டி பொருளே புரியாமல் சில முலாஃப் இலைஹி இருக்கும். அது எதுக்குன்னு பின்னாடி நான் சொல்கிறேன். அது இல்லாமல் ஒரு முலாஃப் எப்படிலாம் வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு குல்லு அப்படிங்கிற வார்த்தை குரானில் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. குல்லுன், குல்லன், குல்லுஹும், குல்லி, குல்லி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? இந்த குல்லுன் அப்படிங்கிற வார்த்தை மோஸ்ட்லி முலாஃபாக வரும். ஓகேங்களா? எங்கெல்லாம் இந்த வார்த்தை, இது ஒரு மோரபான இஸ்மு தான், நல்லா கேட்டுக்கோங்க. குல்லுங்கிறது ஒரு மோரபான இஸ்மு. வந்துச்சுன்னா குல்லின்னு வரும், குல்லன்னு வரும், குல்லூன்னு வரும். ஸோ எல்லா ஹரக்கத்தையும் அது இட் கேன் டேக் இல்லையா? தம்மாவும் பெற்றிருக்கும், ஃபத்தஹாவும் பெற்றிருக்கும், கெஸ்ராவும் பெற்றிருக்கும். அப்போ அது ஒரு மோரபான இஸ்முன்றதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த குல்லுங்கிறது மேக்ஸிமம் 80% முலாஃபாக வரும். குல்லு யௌமின், ஒவ்வொரு நாளும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒரு முலாஃப் இலைஹிக்குடைய உடையோடைய மீனிங் வச்சு நீங்கள் பார்க்க முடியாது. ஒவ்வொரு நாளும் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். இங்கே நீங்கள் அர்த்தத்தை பார்க்க முடியாது. இந்த மாதிரி அது அர்த்தம் ரீதியாக மானவியா ரீதியாக முலாஃப் இலைஹி உங்களுக்கு தராது. பட் லஃப்லியா ரீதியாக அதோடைய வார்த்தை எழுத்துடைய ரீதியாக அது ஒரு முலாஃப் இலைஹி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல அடுத்த வார்த்தை முலாஃபா எதெல்லாம் வரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இதெல்லாம் முலாஃபா வருமா அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. அப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் முலாஃபா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே பார்க்க போகிறீங்க. அடுத்தது ஐயுங்கிறது ஒரு மாரபான இஸ்மு தான். இது எல்லாமே இஹ்திலாஃப்க்கு உட்பட்டது. ஐயு, குல்லு இதெல்லாம் இதில் கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். இதை ஒரு சில ஸ்காலர்ஸ்
ஒரு சில சட்டத்துக்கு கீழே கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு சில ஸ்காலர்ஸ் ஒரு சில சட்டத்துக்கு கீழே கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அது வந்து ஒரு மரபான இஸ்முங்கிறதுல வந்து என்னது இருக்கும், ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி மரபான இஸ்முன்னு தான் நிறைய ஸ்காலர்ஸ் சொல்லியிருப்பாங்க. இந்த ஐயுவும் அப்படிதான். ஓகேங்களா? ஸோ இந்த ஐயு எங்கெல்லாம் வருதோ அதுக்கப்புறம் அது முலாஃப் இலைஹினா அப்படின்னு உங்களுக்கு கெஸ்ரா பெற்றிருக்கும். ஸோ ஐயு வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி முலாஃபா தான் வரும். ஏன்னா ஐயு, ஐயி, ஐய அப்படின்ற ஹரக்கத்துக்களை இது பெறும் அப்படின்னு மோஸ்ட்லி உள்ள ஸ்காலர்ஸை வந்து இதை அட்ரஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போது இதில் வந்து நீங்கள் அர்த்தம் மானவிய ரீதியாக முலாஃபா இதுப்பா முலாஃபுடைய அர்த்தத்தில் வராது. இலாஃபத்துடைய அர்த்தத்தை வந்து மானவிய ரீதியாக பெறாது. உதாரணம் பாருங்கள், எக்ஸாம்பிள் ஐயு ஷஹ்ஸின் அப்படின்னு போடுங்க. ஷஹ்ஸ்னா நபர், ஒரு மனிதர், நபர்களை குறிக்கும். ஐயு ஷஹ்ஸின் யாராவது இருக்கீங்களா, யாராவது வந்தீங்களா, யாராவது போனீங்களா அப்படின்னு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு சென்டென்ஸ் வேணும்னா இந்த ஐயு தான் உங்களுக்கு பயன்படும். அப்போது அது வந்து முலாஃபா இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஷஹஸ் முலாஃப் இலைஹியா இருக்கும். ஓகேவா? அடுத்தது இந்த லிஸ்ட்டில் கைரன்ற வார்த்தையை எடுத்துக்கோங்க. இந்த கைரை வந்து இதுவும் இஹ்திலாஃபுக்கு உட்பட்டது. இதை என்ன சொல்கிறாங்க தெரியுமா ஸ்காலர்ஸ்? முலாஃபன் தாயிமன்கிறாங்க. எப்போவுமே இது முலாஃபா இருக்கும். ஐயோ குள்ளுலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 90% அது முலாஃபா இருக்கும், அல்லது ஒரு 85% முலாஃபா இருக்கும், இலாஃபா தான் வரும். ஆனால் அந்த கைர் இருக்கு இல்லையா, தாயிமன் எப்போவுமே முலாஃபா தான் இருக்கும். ஸோ கைருக்கு அப்புறம் வரக்கூடிய வார்த்தை முலாஃப் இலைஹி. இங்கேயும் நீங்கள் அர்த்தம் பார்க்க முடியாது. கைர ஜெய்தீன், கைரு ஜெய்தீன், ஜெய்தை தவிர. இதுவும் ஒரு மரபான இஸ்மா தான் சொல்கிறாங்க. ஒரு மரபான இஸ்மா தான் இது இருக்கும். ஏன்னா கைரு அப்படின்ற ஹரக்கத்தையும் பெறும், கைர அப்படின்னு ஃபத்தாவையும் பெறும், கைரி அப்படின்னு கஸ்ராவையும் பெறும். ஸோ இது ஒரு மரபான இஸ்மா தான் இருக்கும்னு அட்ரஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு ஐயு குல்லு கைர் இந்த வார்த்தை முலாஃபா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான சான்றுகளை உங்களுக்கு தந்திருக்கேன். அது இல்லாமல் இன்னும் எதெல்லாம் முலாஃபா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது மபனியான இஸ்முகள்னு நிறைய கோட்டிங் இருக்குது. மரபான இஸ்முனா என்னது? ஹரக்கத்து பெறாது, எல்லா ஹரக்கத்தையும் பெறும். மபனியான இஸ்முகள் எல்லா ஹரக்கத்தையும் பெறாது, ஸ்டாண்டர்டாக ஒரே ஹரக்கத்து தான். எக்ஸாம்பிள் ஃபவுக, தஹத, ஹவுல, பைன, அமாம, ஹல்ஃப, ஹைசு இந்த மாதிரி வார்த்தைகள் உங்களுக்கு ஹரக்கத்து மாறவே மாறாது. இது மபனியான இஸ்முகள். இது மேலும் இது லர்ஃபுகள். இதை பற்றி நீங்கள் படிக்கலை. லர்ஃபுகள்னு இதை சொல்லுவாங்க. அதாவது அட்வர்ப். இங்கிலீஷில் இதெல்லாம் அட்வர்ப். ஓகேங்களா? இங்கிலீஷில் அட்வர்ப்னா அரபியில் லர்ஃப். ஓகேங்களா? அதாவது இடத்தையோ அல்லது காலத்தையோ குறித்த வார்த்தைகள் லர்ஃப்னு சொல்லுவாங்க. இந்த லர்ஃபே ரெண்டாக பிரிப்பாங்க. அது தனி சாப்டர். அந்த ரெண்டாக பிரிக்கிறதுல ஒரு தரப்பு இந்த வார்த்தைகள் ஃபவுக, தஹத, ஹவுலு, ஹவுல, ஹைசு, அமாம, ஹல்ஃப, பைன இந்த மாதிரி வார்த்தைகள். இது வந்து மாறாத இஸ்முகள், மபனியான இஸ்முகள். ஓகேங்களா? இதுதான் லர்ஃபு ஜமானா இருக்கும், லர்ஃபுல் மக்கானாவும் இருக்கும். இடத்தையும் குறிச்சிருக்கும், காலத்தையும் குறிச்சிருக்கும். பைன ஜெய்துன்னு வச்சுக்கோங்க, ஜெய்துக்கு இடையில் அப்படின்னா அது ஒரு இடத்த குறிக்குது. ஃபவுக ஜெய்து, ஜெய்துக்கு மேலே, இது இடத்த குறிக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத ஜெய்து, ஜெய்துக்கு அப்புறம், ஜெய்துக்கு பிறகு, காலத்தை குறிக்குது. ஜெய்துக்கு பிறகு. இப்போது ஜெய்துக்கு பிறகு அப்படின்னா சும்ம அப்படிங்கிறது பிறகு. அது வந்து இங்கே லர்ஃப் கிடையாது, அதை இங்கே கொண்டு வர வேண்டாம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஜெய்துக்கு பிறகு பாத அப்படிங்கிறனா ஜெய்துக்கு அப்புறம், ஜெய்துக்கு அப்புறம். அப்புறம்னா காலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை இது. ஓகேங்களா? அந்த சும்மன்ற பிறகு இங்கே கிடையாது. ஜெய்துக்கு பிறகுன்ற வார்த்தை வந்து காலத்தை குறித்து இருக்கக்கூடிய வார்த்தை. நீங்கள் பெஸ்ட்டாக போடணும்னா அப்புறம், ஜெய்துக்கு அப்புறம், ஜெய்துக்கு அப்புறம், ஜெய்துக்கு பிறகு அப்படின்னு வார்த்தைகள் கொடுக்கக்கூடியது இந்த பாத. இது காலத்தை குறிக்கும். ஸோ இது எல்லாமே லர்ஃபுகள்னு சொல்லுவாங்க. இது வந்து மாறாத வார்த்தைகள்னு சொல்லுவாங்க. இதில் இன்னொரு முக்கியமான புரிதலை கொடுத்துட்டு நான் விஷயத்த சொல்கிறேன். என்ன முக்கியமான புரிதல்னா,
அரபியில் லர்ஃப் அப்படின்னா அட்வர்பை குறிக்கும். ஆனால் இந்த வார்த்தைகளுடைய அர்த்தம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரிப்போசிஷனா இங்கிலீஷில் ப்ரிப்போசிஷனுடைய வார்த்தைகளை பெற்று இருக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், பைன அப்படின்னா பிட்வீன். இந்த பிட்வீனை இங்கிலீஷில் எந்த கிராமருக்கு கீழே வரும்? ப்ரிப்போசிஷனுக்கு கீழே தான் பிட்வீன் வரும். அப்புறம் ஹல்ஃப பின்புறம், பிஹைண்ட், பிஇஹெச்ஐஎன்டி, பிஹைண்ட். பிஹைண்டுனா அதாவது ஹல்ஃபல் மஸ்ஜித், மஸ்ஜிதுக்கு பின்னால் என்னோட வீடு இருக்குன்னா பிஹைண்ட், பின்னால். ஓகேங்களா? இந்த ஹல்ஃபன்ற வார்த்தை அரபியை பொறுத்த வரைக்கும் லர்ஃப், அதாவது அட்வர்ப். ஆனால் இங்கிலீஷில் பிஹைண்டுன்ற வார்த்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து அட்வர்ப் கிடையாது. பிஹைண்ட் எதில் தூக்கி போடுவாங்க? ப்ரிப்போசிஷனில் போட்டுருவாங்க. புரியுதா? வித், உதாரணத்துக்கு வித், வித்தில் 2 கருத்து இருக்குது. வித்துக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன். பைன பிட்வீன், பிட்வீன் சொன்னேன் இல்லையா, அது வந்து பிட்வீன் அப்படின்ற வார்த்தை ப்ரிப்போசிஷன். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கிராமர் அது ப்ரிப்போசிஷனில் இருக்கும். அதாவது அரபியில் ஜார் மஜ்ரூரா சொல்லுவாங்க, அதை இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ப்ரிப்போசிஷன் தான். ஆனால் அரபியை பொறுத்த வரைக்கும் அது அட்வர்ப், லர்ஃப் தான், அது இஸ்மு தான். ஓகேங்களா? எது? பிட்வீன், பைனுங்கிறது ஒரு இஸ்மு எதை பொறுத்த வரைக்கும்? அரபியை பொறுத்த வரைக்கும். ஆனால் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஹர்ஃப், ப்ரிப்போசிஷன். ஏன்னா இங்கே அரபியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு லர்ஃப், அதாவது அட்வர்பில் சேர்க்குறோம். அட்வர்ப் எல்லாமே இஸ்மு தான் அரபி சொல்லுது. அட்வர்ப், அட்ஜெக்டிவ் இது எல்லாமே இஸ்மு தான் அரபிக் சொல்லுது. ப்ரனவுன், பிரதிபெயர் சொல்லு, இது எல்லாமே இஸ்மு தான் அப்படின்னு அரபி சொல்லுது. ஸோ அட்வர்ப் தனி ஸ்பீச் அரபி, இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ப்ரிப்போசிஷன் தனி ஸ்பீச்சு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அட்வர்பை தூக்கி நம்ம ப்ரிப்போசிஷனில் தூக்கி போட்டுடுறோம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அது பைனுங்கிறது ப்ரிப்போசிஷன். ஆனால் பைனுன்ற வார்த்தை அட்வர்ப், அரபியை பொறுத்த வரைக்கும் லர்ஃப். புரிஞ்சிருச்சா? கன்ஃபியூஷன் வேண்டாம், ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கோங்க. பைன, ஹல்ஃப, அமாம, அதாவது முன்னால், பின்னால், இடையில் அப்படிங்கிறது. மேலே, கீழே, அப்பான், பிஹைண்ட், அண்டர், அண்டர், பிஹைண்ட், அப்பான், பிட்வீன், இது எல்லாம் இங்கிலீஷில் ப்ரிப்போசிஷன். அரபியை பொறுத்த வரைக்கும் ஜார் மஜ்ரூர் தான் ப்ரிப்போசிஷன். ஆனால் அரபியை பொறுத்த வரைக்கும் இந்த வார்த்தைகள்லாம் ப்ரிப்போசிஷன், கிராமட்டிக்கல் கேட்டகரி ப்ரிப்போசிஷனாக கொடுக்க மாட்டோம். அதோட கிராமட்டிக்கல் கேட்டகரி, அதோட தர்கீப், அதோட யாரப் என்ன கொடுப்போம்? லர்ஃப் தான். லர்ஃப் எதை சார்ந்தது? இஸ்மை சார்ந்தது. கிளியரா? இந்த லர்ஃபுக்கள் எல்லாம் முதாஃபா தான் வரும். ஆல்வேஸ் இட் இஸ் ஆல்வேஸ், இது எப்போவுமே என்னவாக தான் வரும்? முலாஃபா வரும். அப்போது அதுக்கப்புறம் வரக்கூடிய வார்த்தை முலாஃப் இலைஹியா உங்களுக்கு இருக்கும். கன்ஃபியூஷன் இல்லையே? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். இதில் ஃபஸ்ட்டு மா எடுத்துக்குவோம். ம அப்படிங்கிறது வித்து, அதை சொல்ல வந்தேன்ல. வித்து இருக்கு இல்லையா, வித்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜார் மஜ்ரூரில் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் சில ஸ்காலர்ஸ் மஅவை வந்து லர்ஃப்னு சொல்கிறாங்க. ஸோ பாதி ஸ்காலர்ஸ் மஅவை வித்துன்ற வார்த்தையை வந்து ப்ரிப்போசிஷனாக போடுறாங்க. பாதி ஸ்காலர்ஸ் மஅவை லர்ஃப்னு போடுறாங்க, அட்வர்ப்னு போடுறாங்க. ஸோ இது அதுக்குமானது இதுக்குமானது, நீங்கள் எப்படி தர்கீப் வச்சாலும் ஓகே தான். மஅவை ஜாரு, மஅ ஜெய்தீன், ஜெய்த மஜ்ரூர்னு வச்சாலும் ஓகே தான். மஅ லர்ஃப், ஜெய்த வந்து முலாஃப் இலைஹி. ஸோ மஅ முலாஃப், ஜெயித் முலாஃப் இலைஹின்னு நீங்கள் தர்கீப் வச்சாலும் ஓகே தான். 2 விதமாக ஸ்காலர்ஸ் ஒப்பீனியன் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். ஓ, எந்த இடத்துலலாம் உங்களுக்கு தஹத்த அப்படின்னு வார்த்தை வருதோ அது முதாஃப். அந்த தஹத்தக்கு பிறகு தஹத்த மக்தபின், டேபிளுக்கு கீழே. மக்தப்னா டேபிள் இல்லையா? ஸோ தஹத்த மக்தபின், அப்போது மக்தபுக்கு கெஸ்ரா போடுங்க. ஏன்னா தஹத்தன்றது முதாஃப், மக்தப் வந்து முதாஃப் இலைஹி. ஃபவுக்க மக்தப், ஃபவுக்க முதாஃப், மக்தப் வந்து முலாஃப் இலைஹி. டேபிளுக்கு மேலே, மேலே. ஓகேங்களா? புரியும்னு நினைக்கிறேன். ஸோ முதாஃப் முதாஃப் இலைஹி. ஃபவுக்க வந்தாலும் முலாஃப், தஹத்த வந்தாலும் முலாஃப். யமீன் அப்படிங்கிற வார்த்தை இடப்புறம், அதாவது வலப்புறம். யமீன்னா ரைட் சைடு, அந்த வார்த்தை வந்தாலும் அது முதாஃப். யமீனு முஹம்மதீன், முகமதுக்கு வலப்புறம், முகமதுக்கு வலப்புறம். யசாரு முஹம்மதீன்,
முகமதுக்கு இடப்புறம். ஓகேங்களா? இந்த வார்த்தையும் என்னதுதான்? முதாஃப் தான். ஹவுல், ஹவுல சுற்றி, அவங்க சுற்றி, ஹவுல ஜெய்தின், ஜெய்த சுத்தி அப்படின்னு சொல்லினாலும் ஹவுல் முலாஃப். ஓகேங்களா? அமாமல் மஸ்ஜிதி, அமாம மஸ்ஜிதுக்கு முன்னால், ஹல்ஃப மஸ்ஜித் மஸ்ஜிதுக்கு பின்னால். அப்போ ஹல்ஃப முதாஃப், அமாம முதாஃப், மஸ்ஜித் முதாஃப் இலைஹி. ஹைசூன்ற வார்த்தை, ஹைசு முதாஃப், அதுக்கப்புறம் வரக்கூடிய வார்த்தை முலாஃப் இலைஹி. இந்த முலாஃபுகளில் நீங்கள் ஜென்ரலாக முலாஃப் முலாஃப் இலைஹிக்கு மீனிங் வச்சு பார்ப்பீங்க இல்லையா? அதனுடைய மீனிங்கை உங்களுக்கு ஐயு குல்லு கைர், இது மூணுக்கும் டோட்டலாகவே நீங்கள் என்ன செய்ய முடியாது? முலாஃப் முலாஃப் இலைஹிய மீனிங்கை பார்க்க முடியாது. ஆனால் இந்த தாத்த ஃபவுக்க யமீன் பைன அமாம ஹல்ஃப இதுக்கெல்லாம் வந்து உடையன்ற மீனிங் பார்க்க முடியாது. ஓகேங்களா? வேற இக்கு, இதற்கு, மஸ்ஜிதுக்கு பின்னால், மஸ்ஜிதுக்கு முன்னால், அப்படி இக்குன்ற மீனிங் பார்க்க முடியும். அதுவும் முதாஃப் முதாஃப் இலைஹி மீனிங் தான். அது எப்படின்றத நான் வந்து சாப்டரை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போ ஓவரால் புரிஞ்சுக்கோங்க. இந்த லர்ஃபுகளுக்கு டேபிளுக்கு முன்னால், டேபிளுக்கு பின்னால், டேபிளுக்கு கீழே, மேஜைக்கு கீழே, மேஜைக்கு மேலே அப்படின்னு அந்த இக்கோடைய பொருளில் வரும். அப்படி வரும்போது அதுக்கு மேஜையினுடைய கீழே அப்படின்னு பொருள் வைக்கலாம். மேஜையினுடைய கீழே, மேஜையினுடைய மேலே, மேஜையினுடைய வலப்புறம், மேஜையினுடைய இடப்புறம். அப்போ அந்த உடையன்ற மீனிங் உங்களுக்கு பொருந்தும். ஆனால் அப்படி டைரெக்டாக அப்படிலாம் பொருள் வைக்க மாட்டோம். மேஜைக்கு கீழே, மேஜைக்கு மேலே, இப்படி தான் பொருள் வைப்போம். அப்போ அதுக்குள்ளே உடையன்றது மறைஞ்சு தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த லர்ஃபில் மீனிங் கிடைக்கும். ஒரு 80% மீனிங் கிடைச்சிரும். அந்த குல்லு, ஐயு, கைர் இதில் வந்து முழுமையான மீனிங் கிடைக்காது. அதே சமயம் மீனிங் கிடைக்காத இன்னொரு டைப்பும் உங்களுக்கு இலாஃபத்தில் இருக்குது. வாங்க கிளியராக பார்த்துடலாம். இப்போ என்ன வார்த்தையெல்லாம் முலாஃபா வரும்ன்றதையும் உங்களுக்கு ஓவரால் சொல்லிட்டேன். ஓகேவா? வாங்க லெசனுக்குள்ளே டீப்பாக பார்த்துடலாம் எப்படி இருக்கும்னு. ஓகே, ஒரு இலாஃபத் அப்படின்னு டாபிக் போட்டுக்கோங்க. நான் இது வரைக்கும் நடத்தின உங்களுக்கு சொல்லியிருக்கிறதெல்லாம் ஒரு முலாஃப் எப்படி இருக்கும், முலாஃபி இலைஹி எப்படிலாம் இருக்கலாம் அப்படிங்கிற எல்லாம் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் சொல்லிட்டு தான் உங்களுக்கு சாப்டரே ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு ரொம்ப தெளிவாக கிளியராக ஒரு என்ன கிடச்சிருக்கும், ஒரு புரிதல் கிடச்சிருக்கும். அதோடு சேர்ந்து என்ட்ராகும்போது நீங்கள் அதனுடைய நோட்ஸை எடுத்துக்கோங்க. ஒரு வார்த்தையை இன்னொரு வார்த்தையுடன் இணைப்பதற்கு, அதாவது 2 இஸ்முகளை இலாஃபத் செய்யப்படுவதற்கு இலாஃபத் என்று சொல்லப்படும். 2 இஸ்முகளை இணைப்பதற்கு இலாஃபத் என்று சொல்லப்படும். முதல் இஸ்மு, அதாவது முதல் வார்த்தைக்கு முலாஃப் என்றும், இரண்டாவது வார்த்தைக்கு முலாஃப் இலைஹி என்றும் சொல்லப்படும் அப்படின்னு எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிள், குலாமு ஜெய்தின், ஜெய்துடைய அடிமை, பணியாள், பணி செய்யக்கூடிய ஆள், சர்வெண்ட். இந்த முலாஃபில் அலிஃப்லாமும் வராது, தன்வீனும் வராது. இலாஃபத்தின் போது முலாஃபில் தஸ்னியாவுடைய நூன்களும் நூனும் ஜம்முடைய நூனும் போக்கப்படும். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னது தான். அதை தான் இப்படியே உங்களுக்கு ஒரு சாப்டர் உங்களுக்கு என்னவா கொடுத்துட்ருக்கேன், அப்படி ஒரு நோட்ஸாக கொடுத்துட்ருக்கேன். ஓகேவா? எக்ஸாம்பிள், குலாமானி ஜெய்தின், அதில் நூனை போக்கி குலாமா ஜெய்தின் அப்படின்னு எழுதிக்கோங்க. அப்புறம் முஸ்லிமூன மிஸ்ர, முஸ்லிமூனில் உள்ள நூனை கட் பண்ணி முஸ்லிமூ மிஸ்ர, மிஸ்ரு நாட்டினுடைய முஸ்லிம்கள், பல முஸ்லிம்கள் அப்படிங்கிற மீனிங்கில் எழுதிக்கோங்க. முலாஃப் இலைஹி எப்போதும் ஜர்ரு தான் செய்யப்படும். முலாஃபில் 3 ஹரக்கத்துகளும் வரும். முலாஃப் இலைஹிக்கு அலிஃப்லாம் போடலாம், முலாஃபிற்கு அலிஃப்லாம் போடக்கூடாது. அது ஏற்கனவே உங்களுக்கு அட்ரஸ் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட், அதாவது முலாஃபானது ரஃபர் செய்யப்பட்டு வரும். எப்படி ரஃபர் செய்யப்படும் பாருங்க. ரஃபானா என்ன? தம்மா கொடுக்குறது. முலாஃபுக்கு தம்மா பெறும். எப்படி முலாஃப் தம்மா பெற்று வருங்கிறத நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஜா வந்தான்,
குலாமு ஜெய்தின். வந்தவன் யார்? ஆக்ஷனை செஞ்சவன் யார்? ஃபாயில். ஸோ ஃபாயிலுக்கு யாரா பண்ணது? ரஃப. ரஃபோடைய பிளேஸில் நம்ம தம்மா போடுவோம். அதனால் குலாமு அப்படின்னு போயிட்டோம். நம்ம ஃபாயில் நடத்திட்டேன். அதனால தான் ஜா அ வந்தான். குலாமு வந்தவன் யார்? ஆக்ஷனை செஞ்சவன் யார்? குலாம். யாருடைய குலாம்? ஜெய்துடைய குலாம். ஸோ குலாமு ஜெய்தின், ஜெய்துடைய சர்வெண்ட், அடிமை, வேலைக்காரன் வந்தான். ஓகேங்களா? அல்லது ஹுவ குலாமு ஜெய்தின், இவர் ஜெய்துடைய அடிமை. குலாமு ரெண்டுத்துக்கும் தம்மா போட்டாச்சு. ஸோ ரஃபோடைய பிளேஸில் முபுத்ததாவாவும் பார்த்தாச்சு, ஒரு ஃபாயிலாவும் பார்த்தாச்சு. முபுத்ததாவும் உங்களுக்கு நான் நடத்திட்டேன் இல்லையா? ஸோ முபுத்ததாக்கு ஏர் ஆஃப் ரஃபா தான் நான் சொல்லியிருக்கேன். அதனால் ஒரு முபுத்ததாவுடைய ரஃபாவுடைய ஏராபும் லம்மா பெறக்கூடிய அடையாளத்தில் ஒரு எக்ஸாம்பிளும் ஃபாயிலுடைய வச்சு, அதாவது முலாஃப் வந்து ஃபாயிலை வச்சு ஒரு ரஃபா செய்யப்பட்ட ஒரு தம்மா பெற்ற ஒரு எக்ஸாம்பிளும் நீங்கள் பார்த்துட்டீங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அடுத்து நசபு வச்சு பார்க்கலாம். அதாவது ஒரு முதாஃப் வந்து நசபு ஃபதஹா பெற்ற எப்படி வரும்? ராய்து குலாம ஜெய்தின். ராய்து நான் பார்த்தேன். யாரை பார்த்தேன்? ஒரு மஃபூல் வேணும், குலாம. அப்போ இந்த இடத்துல குலாப் மஃபூல் பிஹி. ஓகேங்களா? குலாம ஜெய்தின் ஒரு மஃபூல் பிஹி முலாஃபா வந்திருக்கு. ஸோ பாருங்க, ஒரு இலாஃபத்து நான் ஏன் வந்து முலாஃப் இலைஹியை வந்து ஒரு குயின் ஆஃப் த கிராமர், அரபிக் கிராமர்னு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்னேன். ஏன் வந்து இது அரசி, அதாவது ஒரு இலக்கணத்தில் இது ஒரு அரசி இந்த சாப்டர்னு சொன்னேன்னா, இந்த முலாஃப் இலைஹி ஒரு முபத்ததாவும் வரும், ஒரு ஹபராகவும் வரும், ஒரு ஃபாயிலாகவும் வரும், ஒரு மஃபூலாகவும் வரும். தான் எந்த இடத்துல வேணாலும் நான் வந்து ப்ளே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும். இப்போ பாருங்கள், அதுக்காக தான் எல்லா எக்ஸாம்பிளையும் உங்களுக்கு கொடுக்குறேன். மஃபூலா வரதுக்கு பாருங்கள். ராய்து நான் பார்த்தேன், குலாம ஜெய்தின் ஜெய்துடைய அடிமையை நான் பார்த்தேன். ஸோ முதாஃப் எப்படி இருக்குங்க? ஒரு மஃபூலா இருக்குது. குலாம மஃபூலு, ஆல்தோ அது வந்து முலாஃபு, ஜெய்தின் முலாஃப் இலைஹி. ஓகேங்களா? ஸோ குலாம ஜெய்தின் டோட்டலாக மஃபூல் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். மஃபூல் பிஹி அப்படின்னும் நீங்கள் சொல்லலாம். அடுத்தது ஜர்ருடைய பிளேஸ், கசரு பெறக்கூடிய பிளேஸில் ஒரு முலாஃப் எப்படி வரும்? மரர்த்து நான் கடந்தேன். பி யாரை கொண்டு கடந்தேன்? பி வந்து ஒரு ப்ரிப்போசிஷன், ஜர்ருல் ஹர்ஃபு. குலாமி பி குலாமி ஜெய்தின் ஜெய்துடைய அடிமையை கொண்டு நான் கடந்து சென்றேன். ஸோ பி ஜாரு, குலாம் மஜ்ரூர். குலாம் வந்து முதாஃப், ஜெய்தின் முலாஃப் இலைஹி. உங்களுக்கு புரியுதா? ஸோ குலாம் வந்து இங்கே மஜ்ரூராகவும் நமக்கு வந்துருச்சு. ரைட். ஓவரால் உங்களுக்கு முலாஃப் இலைஹின்னா என்ன? அது ரஃபோடைய பிளேஸில் எப்படி வரும்? நசபுடைய பிளேஸில் எப்படி வரும்? ஜருடைய பிளேஸில் எப்படி வரும்? அதாவது ஃபாயில் முபுத்ததாவாக இருந்தால் எப்படி வரும்? மஃபூலாக இருந்தால் எப்படி வரும்? ஒரு ஜார் மஜ்ரூராக இருந்தால் எப்படி வரும்? பார்த்தாச்சு. இப்போ இந்த முலாஃப் இலைஹிய, அதாவது இந்த இலாஃபத்தை ரெண்டாக பிரிங்க. 2 டைப்ஸாக பிரிக்கிறோம். ஒன்று, நம்பர் 1 இலாஃபத்துல் மஅனவியா, அர்த்தம் ரீதியான இணைப்பு. 2 இலாஃபத்துல் லஃப்லியா, எழுத்து ரீதியான இணைப்பு. ஓகேங்களா? ஒரு இணைப்பு, அது அர்த்தம் ரீதியான இணைப்பு, எழுத்து ரீதியான இணைப்பு. இதில் அர்த்தம் ரீதியான இணைப்பு ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். இலாஃபத்துல் மஅனவியா. இங்கே ஒரு 2 இஸ்மு இலாஃபத் ஆகிருக்கிறத அர்த்தத்தின் ரீதியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். நான் சொன்னேன் இல்லையா, உடையன்னு நமக்கு அர்த்தம் கிடைச்சிட்டே இருக்கும். அதெல்லாம் இலாஃபத்துல் மஅனவியா. நமக்கு அர்த்தமே கிடைக்காது. ஆனால் இலாஃபத்துல் மஅனவியாலேயே அர்த்தமே கிடைக்காதது எப்படிங்கிறது வந்து நான் அப்புறம் பார்க்கலாம். அர்த்தம் கிடைக்கக்கூடியது நீங்கள் இப்போ வரையும் பார்த்துருக்கீங்களா? ஓவரால் அது எல்லாம் மேக்ஸிமம் இந்த இலாஃபத்துல் மஅனவியால தான் வரும். ஓகேங்களா? அர்த்தம் கிடைக்கக்கூடியதில் தான் வரும். வாங்க பார்க்கலாம். இலாஃபத்துல் மஅனவியா, அதை ஹெட்டிங்காக எழுதிக்கிட்டு, சைடு ஹெட்டிங்காக எழுதிட்டு நோட்ஸ் எழுதிக்கோங்க. இந்த முலாஃபானது கைர சிஃபத்தாக இருக்கும், வர்ணிக்கப்படாத ஒரு வார்த்தையாக இருக்கும். முலாஃபு பர்டிகுலர்லி இந்த இலாஃபத்தில் வரக்கூடிய வார்த்தையான முலாஃப் கைர சிஃபத்தாக இருக்கும், வர்ணிக்கப்படாது. சிஃபத்துனா என்னது? அட்ஜெக்டிவ், வர்ணிக்கக்கூடியது, அட்வர்ப், அட்ஜெக்டிவ்லாம். ஸோ இங்கே வந்து
ஐ மீன் வந்து அட்ஜெக்டிவ்னா வர்ணிக்கக்கூடியங்க. அந்த அட்வர்ப்லாம் எடுத்துட்டு வந்துடாதீங்க. கன்ஃப்யூஷன் ஆயிக்காதீங்க. சிஃபத் அப்படின்னா வர்ணிக்கக்கூடியது. ஒரு ஆக்ஷனை வர்ணிச்சோன்னா அது அட்வர்பு. நீங்க வந்து எத புரிஞ்சுக்கக்கூடாது, அந்த அமாம, கப்ல அத புரிஞ்சுக்கக்கூடாது. ஜென்ரலான அட்வர்ப சொல்றேன் நானு. சரி வேண்டாம், அரபில சொல்லல. இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ல சொன்னா உங்களுக்கு கன்ஃப்யூஷன் ஆகும். ஸோ நான் வந்து நார்மலா தமிழ்ல சொல்றேன். வர்ணனை, வர்ணிக்கக்கூடிய வார்த்தை. வர்ணனைக்குரிய வார்த்தைக்கு உட்படாம இருக்கும். ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர். ஓகேங்களா? இங்க ஒரு குறிப்பிட்ட இஸ்மா இருக்கும். வர்ணிக்கக்கூடிய வார்த்தையா இருக்காது. அதாவது அடிக்கக்கூடியவன், அடிக்கப்பட்டவன், அழகானவன், இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் இருக்காது. ஸோ ஒரு சாதாரண ஒரு இஸ்மா இருக்கும் இது. ஓகேங்களா? இதுல வந்து எதெல்லாம் இடம்பெறலாம்? நம்ம பார்த்த ஃபௌக, தஹ்த, பைன இதெல்லாம் இடம்பெறலாம் இந்த இலாஃபத்துல் மானவியால. ஓகேங்களா? நீங்க பார்த்த முலாஃப் இருக்கு இல்லையா? முலாஃப்ல பார்த்தீங்களா? ஒருமையான முலாஃபு, இருமையான முலாஃபு, பன்மையான முலாஃப்கள் இது எல்லாம் இருக்கலாம். ஆனா ஒரு சில ஒருமை, ஒரு சில இருமை, பன்மை அதெல்லாம் அடுத்து கீழ பார்த்தோம் இல்லையா? இலாஃபத்துல் அஃப்லியா அதுலயும் போகும். அதனால இருமை, பன்மை, முலாஃப் இலாஃபத்துல் மானவியாலயும் இருக்கலாம். இலாஃபத்துல் அஃப்லியாலயும் இருக்கலாம். நீங்க பார்த்த ஃபௌக, தஹ்த, பைன அல்லது ரசூல், குலாம் இதெல்லாம் இலாஃபத்துல் மானவியா தான். ஸோ ஃபுல்லா நீங்க பார்த்துருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். கிளியரா சொல்றேன் நான் உங்களுக்கு. எப்படின்னா இலாஃபத்துல் மானவியாவை எடுத்துக்கோங்க. இது வந்து கைர சிஃபத்தா இருக்கும். வர்ணிக்கப்படாத வார்த்தையா இருக்கணும். 1. அதுக்கப்புறம் அதனால் அமல் செய்யப்பட்டதின் அளவில் இணைக்கப்பட்டு இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் நோட்ஸ் எப்படி எழுதுறீங்க? இந்த முலாஃபானது கைர சிஃபத்தாக இருக்கும். அதனால் இது அமல் செய்யப்பட்டதின் பக்கம் இணைக்கப்பட்டு இருக்கும். எக்ஸாம்பிள் ரசூலுல்லாஹ், அல்லாஹ் உடைய தூதர். உடையன்னு அர்த்தம் கிடைக்கும். அதுதான் அமல் செய்யப்பட்டதின் பக்கம் இணைக்கப்பட்டு இருக்கும். அப்படின்னா என்ன விஷயம் தெரியுமா? உடையன்னு அர்த்தம் கிடைக்கும். எப்படி உடையன்னு அர்த்தம் கிடைக்கும் தெரியுமா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து அமல் செய்யப்பட்டதின் பக்கம் இணைக்கப்பட்டிருக்கும்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் இலாஃபத்துல் மானவியால நம்பர் 1 பாயிண்ட் என்ன எழுதியிருக்கீங்க? முலாஃபானது கைர சிஃபத்தா இருக்கும். அதாவது சாதாரண மனுஷனுடைய ரசூலு, பேனா, பென்சிலு, வீடு, வாசை இது எல்லாத்தையும் குறிச்சிடும். ஜென்ரலான வார்த்தையாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, 2வது பாயிண்ட்டுக்கு வருவோம். இந்த இலாஃபன் அதுக்கு தான் எக்ஸாம்பிள் ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டேன். 2வது பாயிண்ட் எழுதுங்க. இந்த இலாஃபத்தானது லாமுடைய அர்த்தத்தில் வரும். நல்லா கேட்டுக்கங்க. உடைய தான் எல்லாத்துலேயும் அர்த்தம் இருக்கும். ஆனால் லாம்னா எந்த லாம் தெரியுமா? நீங்கள் ஜர்ருல் ஹர்ஃபுடைய ஒரு லாம் இருக்கு. லீ லீ அப்படின்னா லீ லில்லாஹ் அல்லாவிற்கு, லில் மஸ்ஜித் மஸ்ஜிதிற்கு, லில் கிதாப் புத்தகத்திற்கு, லில் பைத் வீட்டிற்கு அப்படின்னு ஃபாருடைய அர்த்தம் இருக்குல்ல. இதற்காக, அதற்கு அப்படின்ற அர்த்த அதுக்குள்ள அந்த உடையக்குள்ளேயே மறைஞ்சிருக்கும். ஓகேயா? உடையன்னு அர்த்தம் நீங்கள் மேலோட்டமாக நமக்கு தெரியும். ஆனால் அதுக்குள்ளேயே இக்குன்ற அர்த்தம் மறைஞ்சிருக்கும். எக்ஸாம்பிள் நான் வந்து லர்ஃபை வச்சு சொன்னேன் இல்லையா? மஸ்ஜிதுக்கு முன்னால் அமாம, ஹல்ஃப, ஃபௌக, தஹத்த இதெல்லாம் சொன்னேன் இல்லையா? இது வந்து லீ உடைய அர்த்தத்தில் வரும். இந்த இலாஃபத்தானது செகண்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் கைர சிஃபத்தாக இருக்கும். செகண்ட் பாயிண்ட் வந்து லீ உடைய அர்த்தத்தில் வரும். எக்ஸாம்பிள் பாருங்க. குலாமு ஜெய்தின், ஜெய்துடைய அடிமைன்னு நம்ம இதுக்கு பொருள் வச்சோம், மேலோட்டமாக வச்சோம். இதுக்குள்ள இன்டீரியர் மீனிங் என்ன தெரியுமா? ஜெய்திற்குரிய அடிமை, ஜெய்திற்கான அடிமை, ஜெய்திற்கு அடிமை அப்படின்னு அர்த்தம். ஜெய்திற்குரிய அப்படின்னாலே இந்த இக்கு உரிய அப்படின்னாலே இந்த லீ தான். ஓகேங்களா? அப்போ குலாமு ஜெய்தீன்குள்ள என்ன மறைஞ்சிருக்கு? குலாமு லீ ஜெய்தீன் மறைஞ்சிருக்கு. லீ ஜெய்தீன். அப்போ இந்த லீ உள்ள மறைஞ்சிட்ருக்கு. அதனால முலாஃபிலேக்கு கஸ்ரா பெறுது அப்படின்னும் சில ஸ்காலர்ஸ் இதை வந்து குறிப்பிடுவாங்க. ஓகேவா? ஸோ லீ அப்படிங்கிற அந்த ப்ரிப்போசிஷன் உள்ள மறைஞ்சிருக்கு. இது 1 செகண்ட் பாயிண்ட். 1 அதே போல் ரசூலுல்லாக்குள்ளேயும் லீ மறைஞ்சிருக்கு. எப்போவுமே எந்த முலாஃபிலேயும் எடுத்துக்கோங்க. இலாஃபத்துல் மானவியாவை சொல்கிறேன். கைர சிஃபத்தாக இருக்கும்ல, அதுக்குள்ளேயும் லீ மறைஞ்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா 3 விதமான ப்ரிப்போசிஷன் மறைஞ்சிருக்கும். 1 லீ பார்த்துட்டோமா? 3 விதமான ப்ரிப்போசிஷன்
எப்போவுமே மேக்சிமம் இலாஃபத்துல் மானவியால 3 விதமான ப்ரிப்போசிஷன் எப்போவுமே மறைந்திருக்கும். ஒன்று லீ, இன்னொன்று என்ன தெரியுமா? செகண்ட் பாயிண்ட். அல்லது இந்த இலாஃபத்தானது மின் என்ற அர்த்தம் ஜருல் ஹர்ஃப் அர்த்தத்தில் வரும். முலாஃபானது முலாஃப் இலைஹின் பக்கம் துண்டாக இருக்க வேண்டும். ஒரு கண்டிஷன். மின்னுடைய அர்த்தம் நான் சொன்னேன் இல்லையா, லீ உடைய அர்த்தத்தில் வரும். 3 விதமான ப்ரிப்போசிஷன் முலாஃப் இலைக்குள்ளே மறைஞ்சிருக்கும். ஒன்று லீ, இன்னொன்று மின், இன்னொன்று என்னன்னு நான் அடுத்தது தான் சொல்வேன். ஓகேங்களா? ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஒவ்வொன்றா ரிவீல் பண்ண தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மின் மறைஞ்சிருக்கும் போது ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா? இந்த முலாஃப் இலைஹி இருக்கு இல்லையா, முலாஃப் முன்னாடி இருக்கு, அதுக்கு பக்கத்தில் முலாஃப் இலைஹி இருக்கு. இந்த முலாஃப் இலையிலிருந்து ஒரு துண்டா இந்த முலாஃப் இருக்கணும், பார்ட்டாக இருக்கணும். இந்த முலாஃப் இலையிலிருந்து ஒரு பார்ட், ஒரு பீஸாக முலாஃப் இருக்கணும். அவ்வளோதான். முலாஃப் இலையிலிருந்து ஒரு பீஸாக முலாஃப் இருக்கணும், அல்லது முலாஃப் இலையிலிருந்து ஒரு பார்ட்டாக முலாஃப் இருக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்க. ஹாத்திமு ஃபில்லத்தின், வெள்ளியிலான மோதிரம். வெள்ளியுடைய மோதிரம் ஜென்ரலாக பொருள் வச்சுருவோம். வெள்ளி மோதிரம், வெள்ளியினுடைய மோதிரம், தங்க பிரேஸ்லெட், தங்கத்தினுடைய பிரேஸ்லெட், இப்படிலாம் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஹாத்திமு முலாஃப், ஃபில்லத்தின் முலாஃப் இலைஹி. ஹாத்திமுன்னா மோதிரம், ஹாத்திமுன்னு இங்கே தன்வீன் போடலை, ஃபில்லத்தின் கசர் போட்டிருக்கோம், தன்வீன் போட்டிருக்கோம். ஃபில்லத்தின் வெள்ளி, வெள்ளியிலான மோதிரம். ஒரு வெள்ளிப்பா ஒரு கட்டி இருக்குது, அந்த வெள்ளி கட்டியிலிருந்து ஒரு துண்டை எடுத்து மோதிரம் செய்கிறோம். அதான் நான் சொன்னேன், முலாஃப் இலையிலிருந்து ஒரு பார்ட்டாக முலாஃப் இருக்கும். ஓகேங்களா? அப்படி இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே மின் மறைஞ்சிருக்கும். பாருங்க, வெள்ளியிலிருந்துள்ள மோதிரம், இப்படி பொருள் வைக்கணும். வெள்ளியிலிருந்து உள்ள மோதிரம். அப்போ வெள்ளியிலான மோதிரம், வெள்ளியினுடைய மோதிரம் ஜென்ரலாக நம்ம சொல்லிடுவோம். ஸோ இங்கே மீன் மறைஞ்சிருக்கு. இதுக்குள்ளே இந்த ஹாத்திமு ஃபில்லத்தின் எப்படி இருக்கு? ஹாத்திமு மின் ஃபில்லத்தின் அப்படிங்கிற அர்த்தத்தில் இருக்கு. ஓகேவா? முலாஃப் இலைஹி எப்படின்னு புரிஞ்சிருச்சா? இலாஃபத்துல் மானவியா தேர்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சிஃபத்து, அது ஜென்ரலாக உள்ளது. ஆனால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கைர சிஃபத்தாக இருக்கணும், அது ஜென்ரலாக உள்ளது. ஆனால் எல்லா இலாஃபத்துல் மானவியாலையும் லீ மறைஞ்சிருக்கணும், அல்லது மீன் மறைஞ்சிருக்கணும், அல்லது வேறு என்ன ப்ரிப்போசிஷன் ஹர்ஃப் மறைஞ்சிருக்கலாம். வாங்க, ஒரு ப்ரிப்போசிஷன் மறைஞ்சிருக்கும் இல்லையா, அது ஃபீ அல்லது ஃபீ மறைஞ்சிருக்கலாம். நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அல்லது இந்த இலாஃபத்தானது ஃபீ என்ற ஹர்ஃபுல் ஜர் அர்த்தத்தில் வரும். ஒன்று லீ வந்துச்சு, அப்புறம் மீன் வந்துச்சு, இப்போ ஃபீ வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த வகை முலாஃபிற்கு முலாஃப் இலைஹி லர்ஃபாக வர வேண்டும். நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் லர்ஃப்னா என்ன நினச்சிடக்கூடாது, நம்ம இலாஃபத்துல் மானவியால பார்த்துட்டு இருக்க முலாஃப் நமக்கு லர்ஃபாக இருக்கணும் இல்லையா. ஆனால் இந்த தேர்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஃபீ மறைஞ்சிருக்கணும்னா முலாஃப் இலைஹி லர்ஃபாக இருக்கணும். முலாஃப் இலைஹி லர்ஃபுடைய அர்த்தத்தில் இருக்கணும். அதாவது இரவு பகல் அந்த மாதிரி அர்த்தத்தில் இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? புரியும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த முலாஃப் ஆனது நம்ம ஜென்ரலாக இலாஃபத்துல் மானவியால் முலாஃப் லர்ஃபாக இருக்கும்னு பார்த்தோம். அமாம, கப்ல, பஅத இந்த மாதிரி வார்த்தைகள் முலாஃபா வரும்னு பார்த்தோம் இல்லையா. அது எல்லாமே இலாஃபத்துல் மானவியாலக்குள்ளே தான் அடங்கும். ஆனால் இந்த தேர்ட் பாயிண்ட் ஃபீ மறைஞ்சிருக்கணும்னா, நான் சொன்னேன் இல்லையா, லீ மறைஞ்சிருக்கணும்னா அமாமல் மஸ்ஜித், ஹல்ஃபல் மஸ்ஜித், ஃபவுக மக்தப், அதெல்லாம் லீ மறைஞ்சிருக்கும். இங்கே ஃபீ மறைஞ்சிருக்கணும்னா முலாஃப் இலைஹி இருக்குல்ல, ரெண்டாவது வார்த்தையை லர்ஃபாக இருக்கணும். அவ்வளோதான். ஜென்ரலாக என்ன சொல்கிறேன், இரண்டாவது வார்த்தை லர்ஃபாக இருக்கணும். அங்கே எல்லாமே மொதல் வார்த்தை முலாஃபா லர்ஃபாக இருக்கிறப்ப லீ மறைஞ்சிருக்கும். இங்கே மின் உங்களுக்கு ஃபீ மறைஞ்சிருக்கணும்னா ரெண்டாவது வார்த்தையான முலாஃப் இலைஹி லர்ஃபாக இருக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸ்வலாத்துல் லைல், இரவிலே தொழுகை. இரவினுடைய தொழுகைன்னு ஜென்ரலாக சொல்லிடுவோம். ஆனால் இரவிலே தொழுகை, இரவினுடைய தொழுகை அப்படின்னு நீங்கள் பொருள் வச்சுக்கலாம். ஓகேவா? சாஹிமு சிஜ்னி, சிறையிலே கைதி. ஓகேங்களா? சிறையிலே கைதி, சிறையினுடைய கைதி அப்படின்னு பொருள் வரும். ஓகேங்களா? இப்போது இதெல்லாம் ஓவரால் இலாஃபத்துல் மானவியா உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, புரிஞ்சிருக்கும், முடிஞ்சிருச்சு. இப்போது இலாஃபத்துல் லஃப்லியாவுக்கு போயிடலாம். ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன். இலாஃபத்துல் லஃப்லியா நீங்கள் நோட்ஸ் எழுதுக்கோங்க.
இந்த முலாஃபானது சிஃபத்தாக இருக்கும். நமக்கு இலாஃபத்துல் மானவியா கைர சிஃபத்தா இருக்கணும் டோட்டலா. அது வர்ணிக்கப்படக்கூடிய வார்த்தையா இருக்கக்கூடாது. வர்ணிக்கக்கூடிய வார்த்தைனா என்ன தெரியுமா அது என்னன்றத பார்த்துட்டு தான் அது அல்லாத வார்த்தை எல்லாம் இலாஃபத்துல் மானவியா. ஸோ இலாஃபத்துல் லஃப்லியா சிஃபத்தா இருக்கணும். அதனால அமல் செய்யப்பட்டதின் பக்கம் இணைக்கப்பட்டிருக்கும். அப்படின்னா என்னது? முலாஃப் இலையின் பக்கம் இணைக்கப்பட்டிருக்கும். அந்த சிஃபத் 3 வகை. இந்த 3 வகை சிஃபத்து மட்டும்தான் முலாஃபா இலாஃபத்துல் லஃப்லியால முலாஃபா இருக்கணும். பாக்கி எல்லாம் இலாஃபத்துல் மானவியா பக்கம் போயிடும். என்னன்னோ இஸ்மு ஃபாயில், இஸ்மு மஃபூல், சிஃபத்து முஷப்பஹா. இந்த 3 விதமான சிஃபத்து தான். ஏன்னா இது இல்லாமல் சிஃபத்துகள் வேற வேற இருக்கு. அதை சிஃபத்து பாடம் படிக்கும்போது உங்களுக்கு புரியும். இங்கே நான் கொடுத்துருக்கிறது பாருங்க, இஸ்மு ஃபாயில், இஸ்மு மஃபூல், சிஃபத்து முஷப்பஹா. இந்த 3 விதமான இஸ்முகள் மட்டும்தான் முலாஃபா வந்துச்சுன்னா இந்த இலாஃபத்துல் லஃப்லியால இடம்பெறும். எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். சிஃபத் ஃபர்ஸ்ட் இஸ்மு ஃபாயிலுக்கு பாருங்க, லாரிபுன். சிஃபத்து இஸ்மு ஃபாயில் லாரிபுன். லரபவ லாரிபுன்னு மாற்றணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஃபாயிலுன் வசனில் லாரிபுன் அப்படின்னு இருக்கும். நம்ம என்ன போடணும்? லாரிபுன்னு போடாமல் லாரிபு ஜெய்தின். முலாஃபு முலாஃப் இலகி. ஏன்னா முலாஃபுக்கு அலிஃப்லாமும் வரக்கூடாது, தன்வீனும் வரக்கூடாது. அதனால் லாரிபூன்னு தான் போடணும். லாரிபுன்னு போட மாட்டோம். லாரிபு ஜெய்தின் அப்படின்னு போட்டுட்டோம். அடுத்தது மஃபூல் பாருங்க. இதுக்கு என்ன மீனிங்? லாரிபு ஜெய்தின். நம்ம இலாஃபத்துல் மானவியாக்கு உடையன்னு மீனிங் வரும். ஆனால் இலாஃபத்துல் லஃப்லியாக்கு நமக்கு உடையன்னு மீனிங் வரவே கூடாது. அதுக்கு தான் நான் ஒரு குரான் வசனத்தை காமிச்சேன் தெரியுமா? பன்மைக்கு நீங்கள் அங்கே போங்க, இன்னா முர்சிலுன் நாக்கத்திக்கு போங்க. அந்த முர்சிலுன் இங்கே இருக்கக்கூடிய முஸ்ஸிலும் இருக்கு இல்லையா, இங்கே இருக்கக்கூடிய சிஃபத்து தான் இந்த இலாஃபத்துல் லஃப்லியா தான். அதனால் நான் முர்சிலுன் நாக்கத்திக்கு நான் மீனிங் பார்க்க முடியாதுன்னு நான் அங்கே சொன்னதை இங்கே கனெக்ட் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இஸ்மு ஃபாயிலாகவோ இஸ்மு மஃபுலாகவோ சிஃபத்து முஷப்பஹாவாகவோ முலாஃப் வந்துச்சுன்னா நம்ம உடைய மீனிங் பார்க்க முடியாது. அதில் லீயோ ஃபீயோ மின்னோ மறைஞ்சு இருக்காது. ஓகேவா? அது கைர சிஃபத்தாக இருக்காது, சிஃபத்தாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லாரிபு ஜெய்தின். இப்போ இதுக்கு என்ன மீனிங் வைக்கிறது? நம்ம உடையன்னு மீனிங் வைக்க முடியாது. அப்போ என்ன மீனிங்கில் வரும் வாங்க பார்க்கலாம். அதாவது ஹாதா லாரிபுன் ஜெய்தன் அப்படின்னு மீனிங்கில் வரணும். அதாவது எலிரிபு ஜெய்தன். ஜெய்தை யாரோ அடித்தாங்க, அடித்தவங்க யாருன்னு தெரில. எலிரிபு அவன் அடித்தான் அப்படின்னு சொல்லலாம். ஜெய்தன், இந்த ஜெய்து இருக்குல்லையா, லாரிபு ஜெய்தின். இந்த முலாஃப் இலகியான ஜெய்து மஃபூலுடைய அர்த்தத்தில் இருக்கணும். இதுதான் இங்கே உங்களுக்கு பாயிண்ட். நீங்கள் மெயினாக புரிஞ்சிருக்க பாயிண்ட் என்னது? நான் எங்கே சொன்னேன்? இப்போ வாங்க நீங்கள் முர்சிலுன் நாக்கத்திக்கு வாங்க. முர்சிலுன் நாக்கத்தியை நான் உங்களுக்கு 2 இடத்துல நடத்தியிருக்கேன். ஒன்று மஃபூலுடைய சாப்டரில் நடத்தியிருக்கேன். அதாவது இன்னா முர்சிலுன் நாக்கத்தி ஃபித்னத்தன். அதாவது மஃபூல் நான் உங்களுக்கு நடத்தியிருக்கேன். என்னென்ன எதுக்காகனா மஃபூல் லஹூவில் நடத்தியிருப்பேன். நீங்கள் அங்கே அதை கனெக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல நாக்கத்து மஃபூல் பிஹியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது நீங்கள் கனெக்ட் பண்ணி யோசிச்சுக்கலாம். இங்கே முதாஃப் முதாஃப் இலைஹி, அதுக்கு நான் ஜம்முடைய பாயிண்டில் முர்சிலூன அப்படின்னு வரக்கூடிய முர்சிலூன வரக்கூடிய நூன் போக்கப்பட்டு முர்சிலூன் நாக்கத்தி அப்படின்னு இருக்குது. அங்கே நூன் போக்கப்பட்டிருக்கு. முலாஃபுக்கு நூன் போக்கப்படும் அப்படிங்கிறது உதாரணத்துக்கு நான் காமிச்சேன். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் மீனிங் பார்க்க முடியாது. ஏன்னா நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் இந்த பாடத்தை நடத்தும் போது எண்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இது இலாஃபத்துல் லஃப்லியா. இலாஃபத்துல் லஃப்லியாவில் உடைய மீனிங் பார்க்க முடியாது. ரெண்டாவது இங்கே நம்ம என்ன சொல்லியிருக்கேன்? லாரிபு ஜெய்தின் அப்படின்னு சொல்லும்போது ஜெய்துடைய அடின்னு நம்ம பொருள் வைக்க. ஜெய்துடைய லாரிபுன்னு என்னது? அடிக்கக்கூடியவன் வர்ணிக்குது, இஸ்மு ஃபாயில். மல்லுரூப் அப்படின்னா அடிக்கப்பட்டவன், இஸ்மு மஃபூல் வர்ணிக்குது. சிஃபத்து முஷப்பஹனா அதாவது சிஃபத்துக்கு ஒப்பானது. அதை அடுத்தது சொல்கிறேன். இதே 3 பாயிண்டாக பிரிக்கிறோம். அதாவது இலாஃபத்துல் லஃப்லியாவை 3ஆக பிரிக்கிறீங்க. ஒன்று இஸ்மு ஃபாயில் முலாஃபா வரும். ரெண்டாவது இஸ்மு மஃபூல் முலாஃபா வரும். இன்னொன்று தேர்ட் ஒன் சிஃபத்து முஷப்பஹா. சிஃபத்து முஷப்பஹானா என்னென்னா வர்ணனை போன்று இருக்கும், வர்ணனைக்கு ஒப்பாக இருக்கும்.
ஆனால் முழுமையான வர்ணனை கிடையாது. இஸ்மு ஃபாயில் போலையோ இஸ்மு மஃபூல் போலையோ முழுமையான வர்ணனை கிடையாது. இஸ்மு ஃபாயில் எப்படி இருக்கும்? லாரிபுன் அடிக்கக்கூடியவன் இருக்கும். இஸ்மு மஃபூல் எப்படி இருக்கும்? மலுரூபுன் அடிக்கப்பட்டவன் இருக்கும். இது ரெண்டுமே இஸ்மு ஃபாயில் இஸ்மு மஃபூல் ரெண்டுமே சிஃபத்து தான். அதுக்கப்புறம் சிஃபத்து முஷப்பஹாங்கிறது எப்படி இருக்கும்? ஹசனுன் அழகு, ஜமீலுன் ஜமீலுன் கூட இல்லை, ஹசனுன் மட்டும் எடுத்துக்கோங்க இப்போதைக்கு போதும். நான் அதை டீட்டெயிலாக நடத்தும் போது உங்களுக்கு புரியும். கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேணாம். ஹசனுன்ற வார்த்தையை மட்டும் எடுத்துக்கோங்க. இது வந்து வர்ணனைக்கு ஒப்பான வார்த்தைன்னு சொல்கிறாங்க ஸ்காலர்ஸ், சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த 3 டைப்பாக இலாஃபத்துல் அஃப்லியா வரும். அதில் நம்பர் 1 பார்த்துருக்கோம், லாரிபு ஜெய்தின். இங்கே உடைய அர்த்தத்தில் வராது. அப்போ எப்படி அர்த்தம் வைக்கிறது? ஜெய்துடைய அடிக்கக்கூடியவன் வைக்க முடியுமா? முடியாது. அப்போ எப்படி மீனிங் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த லாரிபுவை எலிரிபு மீனிங்கில் வைக்கணும். அவன் அடித்தான்னு வைக்கணும். அவன் அடிக்கக்கூடியவன் வைக்கலாம். லாரிபுன்னு அவன் அடிக்கக்கூடாது. அப்போ இந்த லாரிபுன்குள்ள உள்ள ஹுவ ஃபாயில கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த ஜெய்தினை மஃபூலா கன்சிடர் பண்ணி ஜெய்தின்னு வரக்கூடிய முலாஃபிலேகிய மஃபூலுடைய மீனிங்ல வரணும். இதுதான் கண்டிஷன் உங்களுக்கு. இப்படி வந்து முலாஃப் இலேகிய வந்தா இது இலாஃபத்துல் லஃப்லியா. லாரிபு லாரிபு ஜெய்தின். லாரிபுக்கு அலிஃப்லாம் வராது, தன்வீன் வராது, ஜெய்துக்கு ஜெய்தின்னு வந்துடும். அதே இதை பாருங்க, இன்னா முர்சிலுன்னா கதி. குரான் வசனம் எடுத்து பாருங்க. இன்னா முர்சிலூன, அந்த நூன் போக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஜம்முடைய நூன் போக்கப்படும் முலாஃபா இருக்கும்போது. முர்சிலுன்னா கதி, முர்சிலு அது வந்து இஸ்மு ஃபாயிலா இருக்கு. அர்சர யுர்சிலூன, யுர்சிலூனன்ற ஃபியலா அது போயிடும். அப்போ அப்போது இந்த நாக்கத்தை மஃபூலுடைய மீனிங்கில் இங்கே இருக்குது. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இங்கே வந்து சிஃபத்தாக இருந்துச்சுன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இஸ்மு ஃபாயிலாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன வைக்கணும்? இஸ்மு ஃபாயிலாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதுக்கப்புறம் வரக்கூடிய முலாஃபிலேஹிக்கு என்னவா வைக்கணும்? மஃபூலுடைய மீனிங்கை வைக்கணும். இஸ்மு மஃபூலுக்கு நான் சொல்லலை. ஸோ கிளியராக சொல்கிறேன், இஸ்மு ஃபாயில் முலாஃபா இருந்துச்சுன்னா முலாஃபிலேஹி மஃபூல் மீனிங் கிடைக்கணும். ரைட்டா? உடைய மீனிங் வராது. செகண்ட் பாயிண்ட் இஸ்மு மஃபூலுக்கு போகலாம். இப்போது இதை இன்னும் கொஞ்சம் சொல்லிடுறேன். இஸ்மு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே சொல்லிடுறேன். இஸ்மு ஃபாயில் பாருங்க, இந்த இஸ்மு ஃபாயில் இருக்கு இல்லையா, இதுக்கு இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த இஸ்மு ஃபாயில் லாரிபு ஜெய்தின் இருக்கு இல்லையா, இது வெறும் லாரிபு ஜெய்தினா இருக்காது. இதில் கூடுதலாக நிறைய வார்த்தை முன்னாடி பின்னாடி இருக்கணும். டோட்டலாக இருந்தால் மட்டும்தான் இது புரிதல் இருக்கும். நான் இதை முலாஃபிலேஹி மட்டும் எடுத்து சொல்கிறேன். இது டோட்டலாக ஒரு ஜும்லாவாக பார்த்தோன்னா எப்படி இருக்குங்கிறத சொல்லிடுறேன். அதாவது அவங்களே கொடுக்குறாங்க ஸ்காலர்ஸ். ஐ முஹம்மதின் எலிரிபு ஜெய்தன் அப்படின்னு இருக்கணும். முஹம்மதுன் எலிரிபு ஜெய்தன் அப்படின்னு இருக்கலாம். அல்லது இந்த லாரிபு ஜெய்தின்குள்ள முஹம்மதுன் எலிரிபு ஜெய்தன் மறைஞ்சிருக்கு. அப்போது இதை வந்து இதே டைரக்டாக சென்டென்ஸாக எப்படி கொடுக்கலாம்னா அப்படின்னா, முஹம்மதுன் லாரிபு ஜெய்தின் அப்படி கொடுத்தோம். ஓகேங்களா? முஹம்மதுன் போட்டு லாரிபு ஜெய்தின் தான் போடணும். டைரெக்டாக சென்டென்ஸோட ஸ்டார்டிங்லேயே லாரிபு ஜெய்தின்லாம் போடக்கூடாது, போட மாட்டோம். ஏன்னா நம்ம இன்னாவன்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு பார்த்தீங்களா, டைரெக்டாக முர்சிலும் நாக்கத்தெல்லாம் போடல. இன்னாக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கான வேறு கிராமட்டிக்கல் கேட்டகரி இருக்குது. அதனால் உங்களுக்கு எடுத்தோடனே முர்சிலும் நாக்கத்தி வரல பாருங்கள். அதே போல் நீங்கள் டைரெக்டாக லாரிபு ஜெய்தின் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு முஹம்மதுன் போட்டு தான் லாரிபு ஜெய்தின் அப்படின்னு வைக்கிறோம். இப்போ இந்த லாரிபு வந்து முஹம்மதை குறிச்சிடும். முகமது தான் இந்த லாரிபு. ஓகேங்களா? ஜெயித் வந்து அடிக்கப்பட்டவங்கிறதுனால மஃபூலுடைய அர்த்தத்தில் வந்திருக்கு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது இஸ்மு மஃபூலுக்கு போயிடலாம். அதுக்கு என்ன மீனிங் கிடைக்கும் அப்படின்னா, இஸ்மு மஃபூல் எழுதிக்கோங்க. லாரிபோடைய இஸ்மு மஃபூல் வந்து மலுரூப். மலுரூபு ஜெய்தின். இது என்ன அர்த்தத்தில் இருக்குது தெரியுமா? ஹாதா மலுரூபுன் லீ ஜெய்தின். முலாஃபிலேஹி வந்து லீ ஜாரு மஜூர் லீ ஜெய்தினுடைய அர்த்தத்தில் வந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து அங்கே இலாஃபத்துல் மானவியால் தானே அந்த அர்த்தம். இங்கேயும் சொல்கிறாங்கன்னா சில ஸ்காலர்ஸ் இங்கே வந்து மலுரூபுன்னு இஸ்மு மஃபூல் வந்துச்சுன்னா
லீ ஜெய்துன்னு முலாஃப் இலைஹிக்கு லீ உடைய அர்த்தத்தை வச்சு பொருள் வைங்கங்கிறாங்க. இதற்கான மீனிங் எப்படி திரும்ப வரும்? ஜெய்திற்காக இவன் அடிக்கப்பட்டவன் அப்படின்னு பொருள் வந்துடும். ஜெய்திற்காக இவன் அடிக்கப்பட்டவன் அப்படிங்கிற பொருள் உங்களுக்கு பாசிவ் மீனிங்கில் கிடைக்கும். ஓகேவா? தேர்ட் பாயிண்ட் பார்த்துடலாம். சிஃபத் முஷப்பஹா. அதுக்கு வந்து ஹசன் எடுத்திருக்கேன் இல்லையா? எப்படி எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹசனுல் வஜ்ஹி, முகத்தினுடைய அழகு, முகத்தின் அழகு, முகம் அழகு, முகம் அழகானது. முகம் அழகானதுன்னு தான் ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க. முகத்தினுடைய அழகுன்னு வச்சுக்கலாம், முகத்தினுடைய அழகு அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? முகத்தை அழகாக்குதல் அப்படின்னு வச்சுக்கலாம். அதனால் டைரக்ட் மீனிங் உங்களுக்கு இதில் கிடைக்காது. இப்படி இல்லாத மீனிங் வந்து ரிலேட்டட் மீனிங் தான் உங்களுக்கு இதுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத மெயினாக ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ முகத்தின் அழகு, ஹசனுல் வஜ்ஹி, முகத்தை அழகாக்குதல் அப்படிங்கிற மீனிங்கும் இதற்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டைரெக்டாக இதுக்கு நமக்கு எக்ஸாக்ட் மீனிங் வைக்க முடியாது. இது பார்த்திங்கன்னா இது எந்த அர்த்தத்தில் இருக்குன்னா, ஹாதா ரஜுலுன், இந்த மனிதன், ஹசனுல் வஜ்ஹி, முகம் அழகாக்கப்பட்டவன், முகம் அழகாக இருக்குல்ல அவன் தான் இந்த மனுஷன் அப்படின்ற மீனிங்கில் வரும். இந்த மனுஷனுடைய முகம் அழகாக இருக்குது அப்படிங்கிற அர்த்தத்துலலாம் இப்படி வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சிஃபத்து முஷப்பஹாக்கான உதாரணம். ஸோ இலாஃபத் வந்து லஃப்லியால் 3 பார்ட்டாக வந்திருக்கு. ஒன்று இஸ்மு ஃபாயிலுக்கு ஒரு அர்த்தம் வருது, இஸ்மு மஃபூலுக்கு ஒரு அர்த்தம் வருது, சிஃபத்து முஷப்பஹாக்கும் டோட்டல் 3க்கும் வேறு அர்த்தம் வருது. இந்த 3 அர்த்தமுமே இலாஃபத்துல் மானவியாவுடைய அர்த்தத்தை பெறாது. அதுக்கு டோட்டலி வேறு வேறு அர்த்தங்கள், இதுக்கும் டோட்டலி வேறு வேறு அர்த்தங்கள். இலாஃபத்துல் மானவியாலையும் ஒரே போல் அர்த்தம் இருக்காது. ஒன்று மின் வச்சுருக்கும், உள்ளே மறைஞ்சிருக்கும், ஒன்றுக்கு ஃபீ மறைஞ்சிருக்கும், ஒன்றுக்கு லீ மறைஞ்சிருக்கும். இப்படியான அர்த்தங்களை கொண்டு தான் இலாஃபத்துல் மானவியா இருக்கும். ஓவரால் முலாஃப்னா என்ன, முலாஃப் இலைஹினா என்ன, இலாஃபத்னா என்ன, முலாஃப் எப்படிலாம் இருக்கும், முலாஃப் இலைஹி எப்படிலாம் இருக்கும், முலாஃப் எப்படிலாம் இருக்கக்கூடாது, முலாஃப் இலைஹி எப்படிலாம் இருக்கக்கூடாது. இது எல்லாமே டோட்டலாக கனெக்ட் பண்ணி இங்கே இலாஃபத் சாப்டரில் நம்ம பார்த்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். வாஹித் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.